அடச்சே! இப்படி வந்து சாணி மதிச்சிட்டேனே! ஏண்டி காலையில் உன்னை திட்டினதுக்கு இப்போ வந்து என் மேலே சாணி போடுறியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? காலையிலேருந்து சாப்பிடாம இப்படி படுத்துட்டு இருக்கீங்களே, பாவம் சாப்பிட கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தா உங்கள் மேலே சாணி போட்டேன்னு சொல்கிறீங்களா? உங்களை மாட்டுக்கு கூட பிடிக்கல, அதான் உங்கள் மேலே வந்து சாணி போட்டுட்டு போயிருக்கு. ஏண்டி வேணுமுன்னே என் மேலே சாணி போட்டுட்டு மாட்டு மேலே பழி போடுறியா? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. இந்தா வாங்கிக்கோ. பாவம் வெளியில் படுத்திருக்கீங்களே, கூட்டிட்டு போய் சாப்பாடு போடலான்னு நான் வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும், நீங்கள் மட்டும்தான் சாணி வீசுவீங்களா? எனக்கு வீச தெரியாதா? இப்போ பாருங்க, இதா வாங்கிக்கோங்க. அட என்ன இது, 2 பேரும் இப்படி சாணி சண்டை போடுறாங்க. எல்லாம் என்னால தான் வந்துச்சு. முதல்ல இங்கிருந்து ஓடணும். ஐயோ! ஏண்டா இவ்வளோ பெருசா 2 குண்டு கண்ணு வச்சிருக்கியே, உனக்கு கண்ணு தெரியலையா? இப்படியா வந்து மேலே மோதுவ? எல்லா மாவும் என் மேலேயே கொட்டி போயிடுச்சு. இப்போ மரியாதையா இந்த மாவுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு போ. இப்படியே நடுவழியில் நின்னது உங்க தப்பு தான். என் மேலே எந்த தப்புமே இல்லை. என்னால் 10 ரூபா கூட கொடுக்க முடியாது. நான் போகிறேன். டாய் நில்லுடா, நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. தம்பி, என்ன இப்படி வேக வேகமாக ஓடி வர? என்ன விஷயம்? ஆமாம் தம்பி, சொல்லு, என்ன விஷயம்? ஏன் இப்படி தலை திரிக்க ஓடி வர? நான் என்னத்தான் சொல்கிறது, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு தீனி வாங்கிட்டு போயிட்டு இருந்தேனா, அப்போ அந்த பிசாசு என்கிட்ட தீனி பிடுங்கிடுச்சு. தீனி பிடுங்கினது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தீனி வேணும், எனக்கு கொடுத்தாதான், இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு துரத்துது. அதான் ஏன் ஓடி வந்துட்டுருக்கேன். பேய் பிசாஸ் எல்லாம் ராத்திரி நேரம் மட்டும்தானே வரும். இப்படி பட்டப்பகல்ல எந்த பிசாசு தான் வரும்? இது என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. ஆமாம் தம்பி, பேய் பிசாசெல்லாம் ராத்திரி நேரம் மட்டும்தான் வரும், பகல் நேரத்துலலாம் வராது. அந்த பேயே இந்த பக்கம்தான் வந்துட்டுருக்கு. உங்கள் கையில் என்ன தீனி வச்சுருக்கீங்க போல, அதுவும் உங்கள் கையில் இருக்கிற தீனி பிடுங்கிட்டு உங்களையும் துரத்தும். அப்போது நீங்கள் நம்புவீங்க. சரி, நான் இப்போ போகிறேன். ஐயோ, இந்த பையன் சொல்ல மாதிரி அது உண்மையான பிசாசா இருந்தா என்னால் எல்லாம் ஓட முடியாதுப்பா. என் முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஐயோ, எனக்கும் முட்டியில் பயங்கரமான வலி, என்னாலையும் ஓட முடியாதுப்பா. சரி சரி, அந்த தீனி பைய என்கிட்ட கொடுத்துருங்க. நான் நல்லா சூப்பராக ஓடுவேன். அந்த பேய் என்னை துரத்துனாலும் என்னை பிடிக்க முடியாது. நான் அப்புறமா வந்து உங்கள் தீனி பொட்டத்தை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். என்ன? ஆமாம் தம்பி, நீ சொல்கிறது சரிதான். அந்த பிசாசு இங்கே தான் வந்துட்டு இருக்கு. இந்தா, நீ சீக்கிரமாக வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பு. எங்கே அந்த பையன்? நான் உன்னை பிடிக்கலான்னு சீக்கிரமாக ஓடி வந்தேன். அதுக்குள்ளே அவன் போயிட்டானா? அவன் எந்த பக்கம் போனான்னு சொல்லுங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? நீ தான் பெரிய பிசாசாச்சே, நீயே கண்டுபிடிச்சிக்கோ. எங்ககிட்ட எதுக்கு கேட்குற? என்னை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் மாவு சேகரு. நல்லா பாருங்க, அந்த பையன் நான் கொண்டு வந்த எல்லா மாவையும் கொட்டிட்டான். நான் அவன்கிட்ட காசு கேட்டா கொடுக்காம ஒரே ஓட்டமாக ஓடுறான். அதான் அவனை பிடிக்கலான்னு பின்னாடியே ஓடி வந்தேன். அவனை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா? அப்படியா விஷயம்? அந்த பையன் நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திட்டான். நம்ம கையில் இருந்த தீனி பொட்டலத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அப்போவே நான் நினச்சேன் பட்டப்பகல்ல எந்த பேய் வரும்னு. இருந்தாலும் அந்த பையன் பேச்சை நம்பி நல்லா ஏமாந்துட்டோம். அவனை சும்மா விடக்கூடாது. வாங்க போய் பிடிக்கலாம். இப்படி பார்க்கறதுக்கு நல்லா வாட்ட சட்டமாக இருக்கீங்களே, இது மாதிரி சின்ன பசங்களை ஏமாற்றி வாங்கி சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? உங்கள் உடம்பு தான் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன? ஏதோ உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த தடவை நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன். இன்னொரு தடவை உங்களை நான் இந்த மாதிரி வேலை செய்கிறத பார்த்தேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போட்டுடுவேன். என்ன புரிஞ்சுதா? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. தம்பி, நீயும் வீட்டுக்கு போய் சேரு. சொன்னது காதில் விழலையா? ஒழுங்கா போய் வீடு சேருங்க.
ஒரு புது கதையோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.